Dear waves, welcome back to our channel Dailix FFN. நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன்டா. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மைரூ டீச்சரோட பார்ட் 8. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன் எனக்கு செகண்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபுல்லாக சாஃப்ட் ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சேனலை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்கடா. அந்த சேனலோட டைட்டில் நேம் மட்டும் வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னால் லிங்க்கு ஷேர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அது மட்டும் கொடுக்குறேன், ஓகேவா? அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் அஸ்லின், நீ ஏன் கொஞ்ச நாளாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டே போடுறது கிடையாது? நான் தேடி பார்த்துட்டேன், உன் கமெண்ட்டே காணும். நான் பார்த்தேன், பட் நீ கமெண்ட் பண்ணுறதா மாதிரியே தெரில. ஸோ ஐ எம் ஸோ சேட் ஃபார் இட். அண்ட் நீ இந்த வீடியோ பார்த்தாது கமெண்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணு. அண்ட் தென் வந்துட்டு மை ஜில்லு, நீ பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜில்லு ஜில்லு குட்டி, ஜென்னி குட்டி 2 பேரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தாண்டா வந்துட்டு போட போகிறேன். 2 பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் இந்த பாட்டோட ஆக்சுவலி இதுதான் நம்மளோட ஃபைனல் பார்ட் கூட. 8th பார்ட் இஸ் மை ஃபைனல் பார்ட். அண்ட் ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டோட ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துக்கலாம். என்னென்னா லாஸ்ட் பார்ட்டில் இருந்துருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் உங்களால் இப்போ சரி காண்டில் நீங்கள் ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு சரியாக திட்டிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு கொஞ்சம் பொறுமையாக கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காது. டீ நம்ம எங்கடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டில் எடுத்து காட்டுறாரு. முடிஞ்சிச்சு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள். அண்ட் ஜங்குக்கும் நீங்களும் இப்போ ஸ்கூல் தானே, நீங்கள் ஸ்கூல் வேறையா? ஸோ நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வேறு கிளம்பி போகணும். ஸோ உங்கள் ரூட் டீச்சர்லேயே உங்கள் பிடி சார் ஜங்குக்கு வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே ஸ்கூல் ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்கூல் லைஃப் அதோட எண்டு. அண்ட் காலேஜ் லைஃப் அடுத்து காலேஜ் லைஃப் அந்த மாதிரி ஜாலியாக போகுது. காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி ஜங்குக்கு வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா இல்லையா, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. அவங்க பேர் ரேச்சல்ரா. அவங்க வந்துட்டு இந்த கதையோட வீட்லே. ஸோ அவங்க வந்துட்டு நீ ஜங்குக்கு விட்டுட்டு போயிடு, ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான், ஜங்குக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் என்ன லவ் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போது நீங்கள் வந்துட்டு ஹலோ ஒன்றை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி இப்போ எனக்கு ஒரு குழந்தையே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க பில்டப் பண்ணி. பட் உங்களுக்கு குழந்தெல்லாம் இல்லை, பட் கல்யாணம் ஆகிடுச்சி, அவ்வளோதான். ஜங்குக்கு வந்துட்டு இது வந்து உங்களோட காலேஜ் எண்டிங் டே. ஸோ ஜங்குக்கு உங்கள் காலேஜ் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். ஸோ அண்ட் வந்துட்டு உங்களை பிக்லாம் பண்ணிவிட்டு அண்ட் என்ன ரேச்சல் வந்து பேசினாரா அப்படிலாம் கேட்டுட்ருப்பார். ஆமாம், நீங்கள் வந்துட்டு சரியாக திட்டுவீங்க ஜங்குக்கு. அவள் யார் உனக்கு வந்துட்டு சும்மா காலேஜ் வாங்குறா, ஓவரா பண்ணுறா அப்படி இப்படின்லாம் திட்டுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்த்துட்ட பிறகு லைட்டாக ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்டான சாஃப்டான ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அண்ட் அது வந்துட்டு அப்படி வந்துட்டு நல்லா போகும், நீங்களும் பேக்கேஜ் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ட்ரீட் வைக்கிறேன்ற பேரில் ஒரு கேஃபே கொண்டு போய் நிறுத்திட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜங்கோ உட்காந்து சாப்பிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேர் நல்லா ஊர் சுற்றுவீங்க. பீச்சு, தேட்டரு அப்படின்ற மாதிரி எல்லா டைமும் ஊர் சுற்றுவீங்க. அண்ட் தென் வந்துட்டு லாஸ்ட்லி வீட்டுக்கெலாம் வந்துட்டு இப்போ உங்கள் வீட்லேயே வந்துட்டு நீங்களாம் வந்து சொல்லிடுறீங்க. அண்ட் இப்படியே வந்துட்டு செம்மையாக உங்கள் லைஃப் வந்து ஜங்கோ கூட ரன் ஆகிட்டுருக்குடா. அண்ட் இப்படியே வந்துட்டு டேஸ் போக போக உங்களுக்கும் ஜங்குக்கும் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் உங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் பேபி இருக்காங்க. ஸோ அந்த பேபிக்கு வந்துட்டு நீங்கள் நேம் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லில்லி. ஸோ லில்லி வந்துட்டு ஒரு க்யூட்டான கேர்ள். அண்ட் லில்லி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா
லில்லிக்கிட்ட நீங்களும் நல்லா விளையாடுவீங்க, நல்லா பேசுவீங்க. ஜங்குக் அதே மாதிரி தான். ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா லில்லியை வந்துட்டு யாரோ கடத்திடுவாங்க. யார் அப்படின்னு சொல்லி தேடும்போது அது ரேச்சல். ஸோ ரேச்சல் யாருன்னு ஏற்கனவே சொன்னேன். ஸோ அவங்க வந்துட்டு லில்லியை கடத்திட்டு வாயன் இப்படி மட்டும் ஜங்குக்கு விடலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அங்கே வந்துட்டு நிறுத்த ஹலோ என் பொண்ணை விடு, அதே மாதிரி என் பொண்டாட்டியும் விடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு ரேச்சல் வந்துட்டு முடியாதுடா அப்படின்ற மாதிரி அங்கே வந்துட்டு பெரிய ஃபைட்டே நடக்குது. ரேச்சலுக்கும் ஜங்குக்கும் கன் ஷூட்டு அது இதுன்னு போகுது. நான் இன்வால்வே கூடாதுன்னு இருந்த விஷயத்துலலாம் என்னை இன்வால்வ் ஆக்குறல ரேச்சல் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இன்னும் வந்துட்டு கோவம் வருது. ஸோ வந்துட்டு ஜங்குக் சரி கானில் வந்துட்டு ரேச்சல் வந்துட்டு போட்டு தள்ளுறாரு. உங்கள் முன்னாடி போட்டு தள்ளினோடனே ஜங்குக்கு பார்த்து நீங்கள் லைட்டாக பயப்படுறீங்க. பட் ஆனால் ஜங்குக் உடனே வந்துட்டு பயப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களையும் வந்துட்டு உங்கள் பாப்பா லில்லியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு லிஷல்ன்ற ஒரு தொல்லை விழுஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம தேவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு தங்கச்சிமா என்னம்மா பண்ணுற அப்படின்னு வந்துட்டு நல்லா விசாரிக்கிறாரு. அண்ட் நம்ம தேவங்களுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு தேவங்க வந்துட்டு என் மருமக எப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் தேவங்கிட்ட விசாரிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு நல்லா க்ளோஸாக தான் இருக்கீங்க இப்போது. அண்ட் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு இப்படி வந்துட்டு மூவ் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் பாப்பா ஸ்கூல் போகிற ஏஜ் ஆகிடுது. ஸோ உங்கள் பாப்பா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூல்லாம் சேர்த்துட்டு உங்கள் பாப்பா டெய்லி நீங்கள் கொண்டு போய் விடுவீங்க. உங்கள் பாப்பாவை நீங்கள் தான் பிக் பண்ணுவீங்க. ஸோ இதே வந்து ரெகுலர் ரொட்டீனாகவே உங்களுக்கு மாறிடுது. அண்ட் தென் ஜங்குக்கு ஒரு நாள் வந்துட்டு ஒன் டே வந்துட்டு ஃபைன் டே நீங்களும் ஜங்குக்கும் வந்துட்டு வெளியே பேசிகிட்ருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் குழந்தை தூங்கிட்டுருப்பா. அண்ட் அப்போது ஜங்குக்கு வந்துட்டு உடனே நம்ம பொண்ணுக்கு ஒரு குட்டி தம்பி ஒரு தங்கச்சி வேணுமா அவள் சொல்லிகிட்டு இருந்தாடி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு பார்த்து நீங்கள் செருப்பை கட்டி அடிப்பேன் நான் கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திட்டி அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் குழந்தைய வந்துட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரதர் சிஸ்டர் இருக்காங்க, ஆனால் எனக்கு இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வேறு வந்துட்டு இன்னும் காண்டில் இருப்பீங்களா, உங்கள் குழந்தைய பிடிச்சி திட்டி விட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் குழந்தைய அழுவும். அப்புறம் ஜங்குக்கு தான் சமாதானம் பிடிச்சிடுவாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சொல்லுவீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் தென் அடுத்து வந்துட்டு ஒரு 2 years லேட்டர் உங்களுக்கு இப்போ வந்துட்டு 1.5 year வந்துட்டு ஒரு லிட்டில் பாய் பேபி இருக்காங்க. அண்ட் இவங்களோட உங்கள் லைஃப் ஜங்குக்கோட ஜாலியாக ஃபன்னாக போகுது. அண்ட் தென் ஹாப்பி என்டிங் தான். அண்ட் இதோட இந்த எஃப்எஃப் வந்துட்டு க்ளோஸ் ஃபைனல். அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எஃப்எஃப். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்யா பாய் சராங்கியோடா. அண்ட் ஸ்டே டியூன், யூ வாட்சிங் டெய்லிக்ஸ் எஃப்எஃப். அண்ட் நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் இந்த எஃப்எஃப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, லவ் யூ ஆல் பீப்ஸ். இன்னொரு விஷயம், நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னியோ பை சாரங்கியோ ஆப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, லவ் யூ ஆல் பீப்ஸ்.